தேசிய கல்விக் கொள்கையில் தேர்ச்சி பெறாமல் போகும் மாணவர்கள் தங்களின் குலத்தொழிலுக்கு செல்ல வேண்டும் என சட்டம் சொல்வதாக தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லை வள்ளியூரில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் பங்கேற்ற அப்பாவு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படித்துள்ளாரா, நாடாளுமன்ற நடைமுறையை பார்த்துள்ளாரா என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலம் தர்மேந்திர பிரதான் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறிய அப்பாவு, தேசிய கல்விக் கொள்கையில் தேர்ச்சி பெறாமல் போகும் மாணவர்கள் தங்களின் குலத்தொழிலுக்கு செல்ல வேண்டும் என சட்டம் சொல்வதாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் தாய்மொழியை அளிக்கும் தேசிய கல்விக் கொள்கை பல மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டாலும் தமிழகத்தில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அப்பாவு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நியூ பாலிசியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 3, 5, 8 வகுப்பில் ஒருத்தர் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர் தாய் தந்தையர் செய்யக்கூடிய தொழிலுக்கு போகணுன்னு ஒரு சட்டம் புதிய கல்விக் கொள்கைகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதை இப்போ இந்தியாவில் பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. 3, 5, 8 என் பிள்ளைகள் ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு வருஷம் நான் படிக்க வச்சு என் பிள்ளைக்கு காலை சிற்றுண்டி மதிய உணவு எல்லாம் கொடுத்து என் பிள்ளைக்கு ஃப்ரீ புக்கெல்லாம் கொடுத்து படிக்க வச்சு என் பிள்ளைய பெரிய ஆளாக ஆக்குவேன்னு சொல்லி சொல்கிறது. ஆகவே அந்த திட்டத்தில் நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம்னு சொல்லி புதிய கல்விக் கொள்கையை ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னா இதான் ஏற்றுக்கொள்ளலை. இது நிச்சயமாக இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ளாது தெரிவித்துக் கொள்கிறேன்.